Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மாப்பிள்ளை சம்பா அரிசி சந்தவம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இனிப்பு சந்தவம், கார சந்தவம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சந்தவம், சந்தகை எல்லாமும் ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்கங்க. எல்லாமே ஒண்ணுதான். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மாப்பிள்ளை சம்பா அரிசியில சந்தவம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். 2 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 2 கப் இட்லி அரிசி, சாதாரண புழுங்கல் அரிசி தான். ரெண்டையும் சேர்த்து 12 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் இட்லிக்கு மாவு அரைக்கிறது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இதை இட்லியாக ஊற்றி வேக வைக்க போகிறோம். நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஊசிலையோ இல்லை டூத் பிக்கர்லையோ குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது சந்தவம் அறையில் நம்ம போட்டு எப்படி நெரிக்க போகிறோன்னு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. நான் இட்லி நல்லா சூடாக இருக்கும் போதே அது உள்ளே வச்சு நல்லா கை தண்ணி நனைச்சிக்கோங்க. நல்லா வச்சு அழுத்தி விட்டுட்டு நம்ம நெரிச்சு எடுத்துக்கலாம். கொங்கு நாட்டு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. எல்லா இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்லேயும் சந்தவம்க்கு ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நூடுல்ஸ் விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான சந்தவை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதில் கார சந்தவை எப்படி செய்யலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய், அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக மீடியம் சைஸ் 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. நாலு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னா விட்டுறலாம். நான் கொஞ்சம் அடிஷ்னலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தக்காளியில் தண்ணி விட்டால் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ வர தக்காளி எதுவுமே தண்ணி விடுறது இல்லைங்க, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை நறுக்கி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சந்தவையை அதில் சேர்த்துக்கோங்க. சந்தவை சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது, ஏன்னா எல்லாமே தூள் ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், உடஞ்சி போகாமல் இருக்கும் உங்களுக்கு. பொறுமையாக கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கூட்டாகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, அப்படியே நான் சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ நம்ம கார சந்தவை எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இனிப்பு சந்தவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு சந்தவை நம்ம நிறைய விதத்தில் செய்யலாங்க. ஒன்று, நம்ம இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் செய்கிறோம் இல்லையா, தேங்காய் பால் கருப்பட்டி இல்லை தேங்காய் பால் கூட வெல்லம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய், நல்லா சூடான சந்தவையில் நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டுட்டு நெய் விட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே நமக்கு சாப்பிட தூண்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா இது கூட வாழைப்பழம் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.